ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கலைசம்மி கிச்சன். மாம்பழம்னால எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். மாம்பழத்தை பயன்படுத்தி ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியான டெசர்ட் செய்யலாமா? ஒரு முழு மாம்பழத்தை எடுத்து தோலை சீச்சு எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். இதில் இருக்க விதையும் எடுத்துடலாம். இந்த கட் பண்ணி வச்சுக்க மாம்பழத்தை மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக பால் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா ஸ்மூத் டெக்ஸ்சருக்கு அரைப்பட்டுருச்சு. இது கூட 4-5 ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ஒயிட் சுகர் சேர்த்துக்க விருப்பம் இல்லாட்டி நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்து அரைச்சிட்டு சைடில் வச்சுட்டு இன்னொரு கப்பில் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த கட்டி தட்டாத அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் பாலும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். அடுப்பில் ஒரு பேன் எடுத்து வச்சுட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மாம்பழ விழுது, அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விடணும். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். மிக்ஸி ஜாரில் இந்த மாம்பழத்தோட விழுதெல்லாம் ஒட்டிகிட்ருக்கோம் இல்லையா, அதில் இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்து இப்படி நல்லா அதை ஷேக் பண்ணிவிட்டு மறுபடியும் இதிலே சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு இந்த பாயிலிங் ஸ்டேஜுக்கு வந்துடும். இந்த பக்கம் இருக்கும்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கார்ன்ஃப்ளவர் மற்றும் பால் மிக்ஸ் இருக்கு இல்லையா, அதை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ தான் கைவிடாமல் நம்ம மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கனால ரொம்ப சீக்கிரமாக கட்டி தட்டிடும். நல்லா கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடணும். கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஹாஃப் லெமன் எடுத்து இதில் பிழிஞ்சு விட்டுக்கலாம். அந்த லெமன் சேர்க்குறதுனால நல்ல ஒரு டேங்கி டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஆற விட்டுறணும். நல்லா ஆறினதுக்கப்புறமா வேறொரு கிண்ணத்துக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். கொஞ்சம் லேசான சூடு இருக்கும். இன்னும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் விட்டிங்கன்னா நல்லா ஆறிடும். அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். 2 ஹவர்ஸ் கழித்து நம்ம எடுத்து பார்த்தோம்னா நல்லா சில்லாக சூப்பராக இருக்கும். இப்போ குட்டி குட்டி கிண்ணத்தில் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி மேலே கொஞ்சம் டெக்கரேஷன்லாம் பண்ணலாம். நான் புதினா தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நீங்கள் நட்ஸ் எல்லாம் சேர்க்கலாம். பாதாம், பிஸ்தா, முந்திரி எந்த நட்ஸ் வேணாலும் சேர்க்கலாம். ரொம்பவே சூப்பராக நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ப்ளெயினாக சாப்பிட்றதும் நல்லாயிருக்கும். நட்ஸு சேர்த்திங்கன்னா குட்டீஸ்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த டெசர்ட் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான டெசர்ட் தான். பட் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். அதுவும் நல்ல சில்லுன்னு எடுத்து சாப்பிடும்போது அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்லாம் வந்தாங்கன்னா நீங்கள் இது செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. குட்டீஸ்க்கு வீட்டில் பர்த்டே பார்ட்டி, ஃபங்க்ஷன் அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் முன்னாடியே இதை ரெடி பண்ணி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா 2 ஹவர்ஸ் கழித்து எடுத்து சர்வ் பண்ணுறதுக்கு அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். ஐஸ்கிரீம்லாம் ரொம்ப டைம் ஆகும் ரெடி ஆகிறதுக்கு. பட் இந்த டெசர்ட் சீக்கிரமே ரெடி ஆயிரும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.